பொதுவாக இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில முதல் பிரச்சனை அப்படின்றத சொல்றேன். ரொம்ப விஷயங்கள்ல வெறும் நாலு விஷயங்களை சொல்றாங்க. இது நாலுமே முழுசா நடந்த ஒரு விஷயமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்கார அன்பர்களே, முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்றைய நாள் வரைக்குமே, அதாவது கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே காதல் தோல்வினாலும் காதல் பிரச்சனைனாலும் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா உங்களால செய்ய முடியாதுங்க. நீ ஒரு முடிவு எடுத்திருப்ப, இது நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம், இதை செய்யறோம், வாழ்க்கையில வெற்றி பெறோம் அப்படின்னு. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த காதல் பிரச்சனை, உனக்கு வரக்கூடிய அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கக்கூடிய பிரச்சனைனால நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரியா படிக்க முடியாம போகும். அப்படி இல்லையா, வேலைக்கு போற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு சேர்த்து இவருடைய வாழ்க்கையில இன்னும் அந்த வேலையை கூட சரியா செய்ய முடியாம போகும். அதனால வீட்டுல நிம்மதியா தூங்கவும் முடியாம போகும். காதல் பிரச்சனைனால குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பங்கள் ஏற்படும், தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும். காதலிக்கக்கூடிய ஆணிடமும் சரி பெண்ணிடமும் தேவையில்லாத சண்டைகள் என்பது ஏற்படும். அது மட்டும் இல்ல, இந்த காதல் வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நட்பினாலையும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கு. இப்படி இந்த ஒரு விஷயத்தினால பல விஷயங்கள் சூழ்ந்து இவர்களுக்கு பெரும் பிரச்சனைகள் கொடுத்திருக்கு. காதல்னு ஒரு விஷயம் தான், அன்புன்னு ஒரு விஷயம் தான், ஒரு பெண் ஒரு ஆண்ட இருக்கக்கூடிய ஒரு காதல். ஆனா அந்த காதலை சுத்தி வரக்கூடியதுல பெரும் சண்டைகள், சச்சரவுகள், கண்ணீர்கள், அழுகைகள், கோபங்கள், துன்பங்கள், வேதனைகள்னு எல்லாமே உள்ள வந்துருதுங்க. இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாது. காதல் வாழ்க்கை, அதாவது கண்ணினாலே காதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க முந்தியெல்லாம். அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு எல்லோரும் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தான் இருக்கிறாங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனைங்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பிரச்சனை. இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல் பேச்சை கேட்கறதே கிடையாதுங்க. அதாவது இந்த கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக பல நாட்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி காசெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. எல்லாருடைய வீட்லயும் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஊதாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அது போலதாங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையும் அப்படி ஒருத்தர் இருக்கான். வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பணத்தை முழுவதுமா செலவு பண்ணிடுவான். வீட்லயே திருட்டு பழக்கம் இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் கோவம் வரும், அவ்வளவு கோவம் வரும். கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய காசை இப்படி திருடி போய் இப்படி செலவு பண்றீங்களா அப்படின்ற மாதிரி. குடி, குத்து, இது போன்ற விஷயங்களையும் நிறைய செலவுகள் நடக்கும் இந்த கன்னிராசியோடைய குடும்பத்தார்களால். இது இவர்களுக்கு பெரும் மன உளைச்சல் கொடுக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வர காசை இப்படி எளிமையா போய் செலவு பண்றேன் அப்படின்ற மாதிரி கோபம், வெறுப்பெல்லாம் வரத்தான் செய்யும். அது பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல சகோதரனா இருக்கலாம், இல்ல தம்பியா, யாதோ ஒருத்தங்க இவங்களுடைய குடும்பத்துல அப்படி ஒருத்தங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இவர்கள் என்னதான் அவங்கள சரி பண்ண நினைச்சாலும் சரி, அவங்கள திருத்த நினைச்சாலும் சரி, இவர்களால அது முடியாது. கடைசியில இவர்கள் அதுல தோத்து போய் நிற்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். இப்ப வரைக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய குடும்பத்துல நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே செலவு செய்யணும்னே ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்கானா இல்லையா, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு அப்பதான் புரியும். அது மட்டும் இல்லை, இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்களை செலவு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி வச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்கே இவங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமைன்றதா இருக்கும். அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒண்ணு, இந்த கன்னிராசிக்காரர்கள் செலவு அதிகமா பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? செலவு அதிகமா பண்ணிடுவாங்க. இதை செலவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதற்காகவே பல மடங்கு சம்பாதிக்க வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். இப்ப வரைக்கும் இவருடைய நிலைமைன்றது இப்படித்தான் இருக்கு, மாறல. இது நாள் வரைக்கும் இது இரண்டாவதா இருக்கக்கூடிய மூணாவது பிரச்சனை. இவருடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே திருமணம்ன்றது ஒண்ணு நடக்கலைங்க. இதை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய வார்த்தை இருக்கே, எப்பப்பா காதே அப்படியே பிச்சுட்டு போயிரும் போல. அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடக்கல அப்படின்றதுக்காக, அதாவது திருமண வாழ்க்கைன்றது அமையலன்றதுக்காக போற இடம்லாம் எப்ப கல்யாணம், எப்ப பையனுக்கு கல்யாணம், எப்ப பொண்ணு கல்யாணம், பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைக்கு போலையே, பையனுக்கு ஏதோ பிரச்சனைக்கு போலையே அப்படின்ற மாதிரி ஏதோ இவங்க கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே செஞ்சு கொடுக்குற மாதிரி எப்ப பார்த்தாலும் இதே கேள்வியை கேட்டு கன்னிராசிக்காரங்களை வெறுப்பேற்றுறது, கோவப்படுத்துறது, மன உளைச்சல் பண்றதுன்னு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை இன்னும் சின்னதா ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மதிப்புன்றது இருக்காதுங்க. அது வேலை செய்யற இடத்துல, தொழில, அப்புறம் வீட்டுலன்னு எல்லா இடத்துலயுமே இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் இருந்தாங்க கன்னிராசிக்காரர்கள். இதனால வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில் நடந்தக்கூடிய விஷயங்களா பார்த்து ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க, என்னடா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க கன்னிராசினுடைய வாழ்க்கையில சொர்க்க காலங்களும் நன்மைகள் நடக்க போகுது. இதனால் வரைக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும். முக்கியமா உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த மிகப்பெரிய கஷ்டங்களும் இனி காணாமல் போக போகுது. அதிர்ஷ்டம் என்பது, அதிர்ஷ்ட தேவதை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறாங்க. சரி, கன்னிராசினுடைய வாழ்க்கையில எப்படி மாறுது, எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுன்றதை பத்தி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசிக்கார நேயர்களே, கன்னி ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலேயே உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக சரியாகும்.
முக்கியமா நீங்க ஒரு நாயின் ஒரு ஒரு நோய் தான் அது உங்களை படாத பாடுபடுத்திருச்சு. அந்த ஒரு நோய்க்காக நீங்க செலவழிச்ச பணம் என்பது பல லட்சங்களாக இருக்கு. அதை நீங்க மீட்டு சம்பாதிக்கணும்னா பல வருஷங்கள் ஆகும். ஆனாலும் கூட அந்த செலவுகள் என்பது தேவைப்படுதுன்றதுனால நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. பணத்தை வேலைக்கு போறது செலவு பண்றது, வேலைக்கு போறது செலவு பண்றது, உடலை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி கன்னிராசிக்காரர்கள் தீர்வு கிடைக்கும். உடல் சம்பந்தப்பட்ட நோய் உபாதைகள் என்பது முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது. இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நோயினால பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கன்னிராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது நீ வெற்றிகரமாக இருக்குங்க. இதற்கு முன்பெல்லாம் பல விஷயங்களை நீங்க தோத்திருக்கீங்க. ஒரு சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கு. ஆனா இனி அப்படிலாம் இருக்காதுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்களுக்கு வெற்றி பெறுவதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான துன்பங்களுமே நீங்க ஆரம்பிக்கும் கன்னிராசியுடைய வாழ்க்கையில. கன்னிராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாள் வரைக்குமே குடும்பத்தார்களால ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. முக்கியமா உங்களுடைய வெற்றிக்கு தடையா இருப்பதே உங்களுடைய குடும்பத்தார்கள் தான். நீங்க ஒரு முயற்சி பண்ணுவீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடத்துக்கு போய் நின்றுப்பீங்க. இன்னும் ஒரு ஒரு கொஞ்ச நாட்கள் கஷ்டப்பட்டா வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை பண்ணி உங்களுடைய குடும்பத்தார்கள் மொத்தமா நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு உங்களை இறக்கி விட்டு போறதுல உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அத்தனை சந்தோஷம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும். முக்கியமா இதற்கு முன்பு வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கி குடும்பத்தார்களாலேயே நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய நிலைமைக்கு உண்டாகப்படுவீங்க, தள்ளவும் படுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நிலையானதாக இருக்கணுன்றதுக்காக பண்ணக்கூடியதுல உங்களுக்கு பெருவிதமான ஏமாற்றங்களும் தோல்விகளும் கிடைச்சிச்சு. கன்னிராசினுடைய வாழ்க்கையில முடிவுகள் எடுக்கும் போது யாராவது இவர்களை எப்படி சொல்றதுன்னா, இப்படிப்பட்ட விஷயங்களை இவங்க பண்ணிட்டாங்க, நம்ம முடிவெடுக்கும் போது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட கஷ்டம் ஏற்பட்டிருக்காதுன்ற மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டங்கள் ஏற்படுதுங்க. அது எல்லாமே இனி குறுகிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில நீங்க மனநிறைவா வாழ்ந்திருக்க மாட்டீங்க. இதனால் வரைக்கும் திருமண வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் இருந்திருக்காது. முக்கியமா குழந்தை இல்லாமலும் கஷ்டப்படுவாங்க, குழந்தை இருந்தும் கஷ்டப்படுவாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். நாளுக்கு நாள் இந்த குழந்தை பிரச்சனைகள் என்பது பெரும் பிரச்சனையா இருந்துச்சு. பிள்ளைகள் தவறான பழக்கங்களை கத்துக்கிறது, தவறான விஷயங்களை பேசுறது, இப்படியே இவர்களை சரி செய்வதற்கே பல நாட்கள் ஆகுதுன்னு கன்னிராசிக்காரர்கள் மனசு வலிச்சிருக்கு, உடஞ்சிருக்காங்க, கண்ணீர்லாம் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த காதல் விவகாரங்கள்ல இந்த கன்னிராசினுடைய பிள்ளைகளால வரக்கூடிய பிரச்சனை என்பது பெரும் பிரச்சனைங்க. நல்ல ஒரு ஆணையோ நல்ல ஒரு பெண்ணையோ காதலிச்சிருந்தா இவர்களே திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப தப்பானவனா இருக்கிறதுனால இவர்களுக்கு என்ன பண்றதே தெரியல. அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியல, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்றத கேட்கவும் முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லக்கூடியதை சொல்லி புரிய வச்சு அவர்களை திருத்தக்கூடிய நிலைமைன்றது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். முக்கியமா நீங்க எதனால் வரைக்குமே நல்லது செஞ்சிருக்கீங்க, நிறைய நபர்கள் நல்லது செஞ்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட நல்லதுக்கான பலன்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு முன்பு எல்லாம் நீங்க பல நபர்களுக்கு உதவிகள் செஞ்சிருந்தாலும் நல்லதே செஞ்சிருந்தாலும் அதை எப்படின்னா ஒரு ஒரு விதமான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. சும்மா ஏப்பா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நபர்கள் இவர்கள் நடத்திருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்களுக்கு. இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இனி முழுவதுமான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுவும் இவர்களே நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகள் பெறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையும். இவருடைய வாழ்க்கையில துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, உங்க கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களை பல நாட்களாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு யார் எப்படிப்பட்டவங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாதுன்றத புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இவர்களுக்கு இதுவும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. காத்திருந்தாங்க, பல நாட்கள் காத்திருந்தாங்க கன்னிராசிக்காரர்கள், ஆனா எந்த ஒரு நல்லதும் நடக்கல. இனி நீங்க காத்திருக்கவே வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவங்களும் நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க தோத்துறணும் அப்படின்றதுக்காக பல நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பின்னிருந்து செயல்பட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா நீங்க வெற்றி பெறக்கூடாதுன்றதுக்காக பல நபர்கள் கேவலமான செயல்களை கூட செஞ்சிருக்காங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில. அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு யார் உங்களுக்கான வேலையை பார்க்குறாங்க, உங்களை எதிர்த்து யாரெல்லாம் உங்க கூட இருந்து தப்பு செய்யறாங்க அப்படின்றதெல்லாம்